பாருங்கள், இன்றைக்கி போகி பண்டிகை வந்து ஒப்புட்டு தட்டியிருக்கேன். நான் பண்ண அந்த மாவுக்கு அதுக்கு வந்து 13 ஒப்புட்டு ஆகிடுது அதுவே. அப்புறம் வந்து வடை தட்டியிருக்கேன். பாருங்கோ, எல்லாம் யாராவது இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறேன் அப்படிங்கிறவா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் காட்டும், டச் பண்ணலாம் பெல் ஐக்கான் காட்டும், ஆல் பெல் ஐக்கான் காட்டும். ரெடி டச் பண்ணலாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போட வீடியோ போட உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒப்புட்டு தட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். அனைவருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வந்து ஒப்புட்டு தட்டணும் போகி பண்டிகை அன்னைக்கு. நான் வந்து கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன், மைதா மாவு யூஸ் பண்ணல. கோதுமை மாவு வந்து இந்த கப்பால் 1.5 கப் மாவு எடுத்துட்டுருக்கேன். வெறுனை பண்ணக்கூடாது. 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். மேல் மாவு வெறுனை பண்ணக்கூடாது. மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் மாவு பிசைஞ்சாட்டு. அதனால் வந்து இப்போதைக்கு நெய் மட்டும் வாசனைக்கு விட்டுக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு வந்து அலம்பி ஊற வச்சுட்டுருக்கேன். 1 கப்பு. இந்த கப்பால் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுட்டுருக்கேன் அலம்பிட்டு. இதில் வந்து 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம். 1.5 கப்பு இல்லாட்டி 2 கப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வெல்லம் அதை எடுத்துக்கலாம். அது ஒவ்வொன்றா பண்ணலாம். முதல்ல இந்த மாவு பிசைச்சு மாவு நல்லா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறினா தான் வந்து நல்லா வரும். இது வந்து கொஞ்சம் கோதுமை வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் கொடுக்காது, மைதா மாவு மாதிரி இழுத்து கொடுக்காது. இது வந்து ஆனால் இது உடம்புக்கு நல்லது. மைதா மாவு வேணும்னு இதை நான் போட்டுருக்கேன். இதை பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இதில் பிசைஞ்சாச்சு. இது இப்படி தான் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இப்படி தான் ஒட்டும். நாம் இப்போ வந்து நல்லெண்ணெயை கொஞ்சம் கையில் விட்டுண்டு இது பண்ணால் அது வந்து ஒட்டாது. ஊறினா இன்னும் கொஞ்சம் சரியாயிடும். உங்களுக்கு நல்லெண்ணெயை கொஞ்சம் 4 ஸ்பூன் விட்டுட்டு இப்படி பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒட்டாது. உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நமக்கு இட முடியும். சப்பாத்தியை விட லூஸாக இருக்கணும். இது நல்லா ஊறட்டும் 1 மணி நேரத்துக்கு. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே மேலாக மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் அப்படியே ஊறட்டும். 1 மணி நேரம் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இந்த கடலைப்பருப்பு 1 கப்பு வேக வச்சுட்டு இது கூட 1 கப் தேங்காய், ஒரு 3 ஏலக்காய், 3 நாளா ஏலக்காய் போட்டு கையோடு அரைச்சிட்டுலாம். பொடி போட வேண்டாம், அதுலேயே அரைச்சிட்டுலாம். பண்ணி காட்டுறோம், ஒன்றா காட்டுறேன். இந்த பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்துருது. இப்படி கையில் அப்படி மசிச்சிடணும். கடலைப்பருப்பு நல்லா வெந்துருது. அதே கப்பால் 1 கப் தேங்காய் எடுத்துக்கிறேன். அதில் போட்டு அரைச்சிட்டுலாம். தேங்காயும் கடலைப்பருப்பும் அரைச்சிட்டுலாம். தண்ணி விட்டுக்க வேண்டாம். வேணும்னா பார்க்கலாம், தண்ணி விட வேண்டாம். அதோடைய ஏலக்காயும் போட்டு அரைச்சிடலாம். தேங்காய் கடலைப்பருப்புடைய ஒரு 4 ஏலக்காய் எடுத்துட்டுருக்கேன், அரைச்சிடலாம். இதில் வந்து நான் வந்து 1.5 கப்பு 2 கப்பு கம்மியாக 1.25 கப்பு அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இதில் வந்து நான் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். 1.5 கப் போட்டால் சரியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வெல்லம் வேணால் 2 போட்டுக்கோங்க, வெல்லம் கம்மியாக வேணால் 1.5 போட்டுக்கோங்க. இதை கொஞ்சமாக 1/4 டம்ளர் மட்டும் 1/4 கப்பு மட்டும் இதை தண்ணி விட்டு இதை கொஞ்சம் அப்படியே கரைச்சுண்டா போகிறோம். பாகெல்லாம் ஆகணும்னு இல்லை, கொஞ்சமாக விட்டுட்டா போகிறோம். இப்போ நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப நேரம் அதை வந்து கலரிகிட்டே இருக்கணும்.
இது அடுப்பில் ஸ்லிம்மில் இருக்கட்டும். நாம் இது பாட்டு கரையிட்டோம். அதுக்குள்ளே இதை அரைச்சின்னு வந்துட்டு இதில் போட்டு கலந்து இதை ஆறி நாட்டு தான் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி ஒப்புட்டு தட்ட முடியும். இது கரையிட்டு நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். கடலைப்பருப்பு, தேங்காய், ஏலக்காயும் பாருங்க. இதுக்கு சும்மா கரைஞ்சிருத்து போகிறோம். இதில் இதை போட்டுன்றலாம். அரைச்சின்னு வந்தது கடலைப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய். எனக்கு இந்த வெள்ளத்தில் வந்து குப்பை கிடையாது. ஆனால் கலர் வந்து ஒரு மாதிரி கேசரி கலராக இருக்கும். அதனால் வந்து நான் வடியே போடல. உங்களுக்கு குப்பை இருக்குது வெள்ளத்தில் நீங்கள் நினச்சலாம், நீங்கள் வந்து வடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டுக்கோங்க. இது நல்லா கெட்டியாகி கலந்து வரட்டும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க வரும். நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இதோ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுது. இது ஆறட்டும். ஆறினாட்டு நம்ம வந்து ஆறாறு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். உருண்டையை பிடிச்சி நம்ம அந்த மாவு கோதுமை மாவு பிசைச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இது வேணால் அதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகாது. ஏன்னா மைதா மாவு மாதிரி. ஆனால் மைதா மாவு உடம்புக்கு கெடுதல்னு நான் அதிகம் வாங்கிக்கிறது இல்லை. அதனால் கோதுமை மாவே போட்டுன்ட்டேன். இது ஆறட்டும். ஆறும்போது கொஞ்சம் கெட்டியாகிடும். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். ஆறினாட்டு பிடிச்சிட்டு கடைக்குள்ளே வடைக்கு அரைச்சி வந்துடலாம். இதோ பாருங்கள், வடைக்கு அரைச்சி வந்துடுவோம். அதுக்குள்ளே அது ஆறட்டும். வடைக்கு வந்து நான் வந்து ஒரு டம்ளர் தான் போட்டுருக்கேன். ஒரு 100 கிராம் தான் இருக்கும். இது வந்து இஞ்சி எடுத்துட்டுருக்கேன். ஒரு விரல் அளவுக்கு எடுத்து சீவி தோல் எடுத்து சீவி அளவி எடுத்துட்டுருக்கேன் நறுக்கி. ஒரு 2 வரமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, இது போரும் காரத்துக்கு இது போட்டுருக்கேன். இதை வந்து அரைச்சின்னு வந்துட்டு ஒரு கை எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வடை வந்து கரகரப்பு கொடுக்கும். ஒரு கை பருப்பு வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் கரகரப்பு கொடுக்கும். இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு போட்டு அரைச்சிட்டு வடையை தட்டிக்கலாம். எண்ணெயை வச்சிடுறேன். எண்ணெயை வச்சு அடுப்பில் சிம்பிளை எண்ணெயை வச்சுட்டு போயிடுவோம். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிரும். வந்து வடையை தட்டிடலாம். இது பாருங்கள், அரைச்சின்னு வந்தாச்சு. இதில் போட்டுருவோம். ஒரு கைப்பிடி ஏற்கனவே எடுத்து வச்சுட்டுருக்கோம் கொஞ்சம் கரகரப்பு கொடுக்கறதுக்கு. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப கின்னு அரைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆறினாட்டு சாப்பிட்டா மென்னையை பிடிக்கும். அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டிங்கன்னா போகிறோம். அதனால தான் தெளிச்சுக்கணும், விடக்கூடாது. அதனால தான் நான் வந்து முதல்ல ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டேன். பாருங்க, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் ஒரு 2 ஆர்க் எடுத்து வச்சு நறுக்கி வச்சுட்டுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம்.
அந்த எடுத்து வச்சுட்ட ஒரு கைப்பிடி இது பட்டுப்பருப்பு, வடப்பருப்பு, இது பட்டாணி பருப்பு, பட்டுப்பருப்பு எல்லாம் போட்டு கலந்துட்டாச்சு. இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி வச்சுனதெல்லாம் போட்டுன்ட்டேன் அரைச்சி. இப்போது எண்ணெய் காஞ்சிருக்கா பார்த்துட்டு அதை தட்டிடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருது. இப்படி கையில் தண்ணி துவச்சிக்கோங்க. இப்படி நல்லா உருண்டையை பிடிச்சி இப்படி வச்சு இப்படி உள்ளங்கையில் இப்படி ஒரு அழுத்துங்க போகிறோம், அவ்வளோதான். அவ்வளோதான். இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி ஒரு அழுத்தினா போதும். கொஞ்ச நேரம் கழித்து திருப்பிக்கலாம், உடனே திருப்ப வேண்டாம். கொஞ்சம் இப்படி எண்ணெயை வாரி விட்டால் நல்லா வெந்துடும். இதோ பாருங்கள், வடையை எடுத்து இதே மாதிரி எல்லா வடையும் தட்டிட்டு அதுக்கப்புறம் உப்புட்டு பண்ணலாம். இப்போ பாருங்கள், வடையை எடுத்து எனக்கு ஒரு டம்ளர் வந்து வடையை எடுத்து இவ்வளோ வடை ஆகிருக்கு பாருங்க. அடுத்தது ஒப்புட்டு தட்டுறேன்.